வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பிரதமர் மோடியுடன் முதல்வர் ஸ்டாலின் தனியாக சந்திப்பு, தமிழகத்திற்கான நிதியை விடுவிக்குமாறு நேரில் வலியுறுத்தல், என்னிடம் வெள்ளை கொடியும் இல்லை காவி கொடியும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு ஸ்டாலின் பதிலடி என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். 10வது நிதி ஆயோக் கூட்டமானது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அதில் கலந்து கொண்டார். பதவியேற்றதிலிருந்து நடைபெற்ற எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. இந்த முறை அவர் பங்கேற்றார். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டது. அதாவது மும்மொழி கொள்கையானது திணிக்கப்பட்டது, தொகுதி மறுவரையானது தமிழகத்திற்கு சில கெடுதல்கள், அதாவது தொகுதி எண்ணிக்கைகள் குறையும் சாத்தியக்கூறுகள் இருந்தது. இது போன்ற பல்வேறு நெருக்கடிகள் இருந்ததன் காரணமாகவும் சமக்கர சிக்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த நிதி பங்கீடு, அதில் வழங்கக்கூடிய கல்விக்கு வழங்கக்கூடிய நிதியை நமக்கு வழங்கவில்லை, கையெழுத்து இடாததன் காரணமாக என்ற பல்வேறு காரணங்கள் இருந்ததால் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்தது என்று கூறப்பட்டது. இன்றைய அந்த கூட்டத்திலும் கூட, நிதி ஆயோக் கூட்டத்திலும் கூட முதலமைச்சர் அவர்கள் சில கோரிக்கைகளை வலியுறுத்தினார். குறிப்பாக ஏற்கனவே கூறியபடி சமக்கர சிக்ஷா அந்த நிதியானது நமக்கு கையெழுத்திடவில்லை, மும்மொழி கொள்கையில் கையெழுத்திடவில்லை என்ற காரணத்தினால் நிதி வழங்கப்படவில்லை, கல்விக்கான நிதி. அதேபோன்று வரி பகிர்வானது ஏற்கனவே 41% வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் 33.16% மட்டுமே வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதை 50% நிதி பகிர்வு மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். அதேபோன்று ஆறுகளை சுத்தப்படுத்த வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை காவிரி, வைகை, தாமிரபரணி போன்ற ஆறுகளை தூய்மைப்படுத்துவதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்தார். இது மட்டுமில்லாமல் தனியாகவும் மோடி அவர்களை சந்தித்து தமிழக நலன் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கான அந்த கோரிக்கையை அவர் வைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த நிதி ஆயோக்கில் அவர் கலந்து கொண்ட இந்த காரணமானது ஒரு குடும்ப நலனுக்கானது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைத்திருக்கின்றன. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் வைத்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் செல்லாமல் இப்பொழுது சென்றிருக்கிறது குடும்ப நலனுக்கானது என்ற ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதற்கு பதிலடி தெரிவிக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்களும் பதிலளித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டது, இதை பற்றிய எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் நாகநந்தினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம். 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 அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் விஜய் கிருஷ்ணா அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். புரட்சி தமிழகம் நிறுவன தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களையும் வரவேற்போம். வணக்கம். நாகநந்தினி மேம், சொல்லுங்க. இத்தனை ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கலந்து கொள்ளவில்லை, இப்போது ஒரு குடும்ப நெருக்கடி காரணமாக குடும்ப நலனுக்காக தான் கலந்து கொண்டார் என்ற எதிர்க்கட்சியின் விமர்சனம், தமிழக நலன் சார்ந்துதான் கலந்து கொண்டார் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை? இவங்களோட பாணியிலே அப்படி சொல்லணும் அப்படின்னா குடும்ப நலன் அப்படித்தானே சார் இவங்க சொல்றாங்க. ஆமா, குடும்ப நலன். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல்வருடைய முதன்மை கோட்பாடா எப்பவுமே இருந்திருக்கு. ஏன்னா 8 கோடி மக்களினுடைய ஒரு அத்தாரிட்டியா அவர் இருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டு மக்களை ரொம்பவுமே ஒன்றிய பாஜக வஞ்சிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய உரிமை குரலா தான் இன்னைக்கு நாங்க அங்க போய் நின்று இருக்கோம். அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி 3 ஆண்டுகள் வரல அப்படின்னா அதுக்கு சரியான என்ன விஷயம், எதுக்காக நாங்க செல்லலைங்கிற அந்த விடயத்தை நாங்க ஆல்ரெடி ஒரு அறிக்கையா எங்களுடைய முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறாரு, அதை சொல்லி இருக்கிறாரு. இத்தனைக்கும் போகாம இருந்த அந்த 2 இதாப்பவும் எங்களுடைய நிதி அமைச்சரை அனுப்பலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்ட போது அவங்க கொடுக்கல, ஒன்றியத்துல அவங்க கொடுக்கல. அதனாலதான் அங்க போய் இது பண்ண முடியல. அதான் லாஸ்டா இருக்கும்போது அவங்க தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பேர் கூடி பட்ஜெட்ல வராத ஒரு நிலைப்பாட்டுல அவங்களுடைய பட்ஜெட் இருந்துச்சு, ஒன்றிய அரசனுடைய பட்ஜெட். சோ அதையும் எதிர்க்கிறதுக்காக அப்படி ஒரு போராட்டம். இப்ப என்னன்னா எல்லாமே இவங்க கிட்ட ஒரே ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ண முடியாது இல்ல சார். ஸ்ட்ராட்டஜியா நாங்க மாத்தி மாத்தி எங்களுடைய உரிமையை சொல்றதுக்காக நாங்க நிறைய விதத்துல அவங்க கிட்ட சொல்லி பார்த்திருக்கோம். இன்னைக்கு நேராவும் நாங்க போய் நிக்க முடியும் அப்படிங்கறத நின்றுருக்கோம். இன்னொன்னு இவங்க மறைக்கிறாங்கல்ல, இப்போ என்ன ஒரு விஷயம்னா இவங்க சொன்னதெல்லாம் பொய்ங்கிற வகையில தான் இன்னைக்கு இடியே நீங்க உங்களுடைய அந்த விசாரணை எல்லாம் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குல இவங்களுக்கு ஒரு செம்பட்டி அடி கொடுத்திருக்கிறதா தான் நாங்க பாக்குறோம். இடைக்கால உத்தரவு போட்டிருக்கு. அதனால அந்த ஒரு நிறைவோடையும் ஒரு துணிச்சலோடையும் தான் எங்க முதல்வர் அங்க போய் நின்று இருக்கிறாரு. ஒண்ணு. இன்னொன்னு, நிதி பகிர்வுல பாரபட்சம் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு சமர சிக்ஷன் அபியான் குழந்தைங்க படிக்கிற ஒரு நிதியை
இவரு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நாங்க ரொம்ப போராடி பார்த்துட்டோம். இன்னைக்கு கேட்கறதுக்கு மட்டும் போய் நிக்கல, அதுக்கு முன்னாடி வழக்கு தொடுத்து வட்டியோட நீங்க அந்த அமௌண்ட்டை நீங்க தரணும் அப்படிங்கறதையும் பறை சாட்டிட்டு தான் இன்னைக்கு எங்களுடைய முதல்வர் போய் நிக்கிறாங்க. இன்னொன்னுங்க, ஏன் இவ்வளவு விஷயம் நீங்க நீதிமன்றத்திலே போய் அணுகுறீங்களே, எல்லாமே இங்கே வாங்கிக்கிறீங்களே, அப்புறம் ஏன் நீங்க போய் நிக்கிறீங்க அப்படின்னா, இவரும் இந்திய நாட்டினுடைய ஒரு பிரஜை அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல, கடந்த முறை நீங்க போகாததுக்கான காரணங்கள்லாம் சொன்னீங்க. அந்த காரணங்கள்லாம் அப்படியே தானே இருக்கு. அப்போ இந்த முறை போயிருக்காங்க அப்படிங்கும் போது அதுக்கு அப்பதான் அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு பட்ஜெட்ல தமிழ்நாடோட பேர் மென்ஷன் ஆகல. இல்ல, தமிழ்நாடோட பேர் மென்ஷன் ஆகலன்ற உட்பட பல விஷயங்கள் அப்படியே தான் இருக்கு. இப்போ அந்த பெஞ்சல் புயலுக்கு கேட்ட நிதியானது தரல, இந்த மாதிரியான பல கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த முறை அவங்க போயிருக்காங்கன்னா அதுதான் விமர்சனத்திற்குள்ளா இருக்கு. அப்படி இல்ல சார், இது போகவே கூடாதுன்னு என்ன முகாந்திரம் இருக்கு? போய் கேட்கலாமே. அங்க போகாம இருந்தும் ஒரு முறையான போராட்டத்தை அவர் முன்னெடுத்து கண்டனத்தை தெரிவிச்சாரு. இன்னைக்கு போயும் இந்த கண்டனத்தை நாங்க காமிக்க முடியும், எங்கனால துணிச்சலோடு அங்க நின்று பேச முடியும். இதுதான் சுயமரியாதை, இதுதான் சுயாட்சி அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவும் போயிருக்கோம். இன்னொரு விஷயம் சார், இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்களா இல்ல தெரியாம போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த 15வது நிதி கமிஷன் அவங்களோட அலாட்மெண்ட் அப்பவே எங்களுக்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதும் சரியா கிடைக்காத போது 16வது நிதி கமிஷன் குழு இங்க வந்துச்சு கடந்த நவம்பர் 2024. அப்ப வந்த போது தமிழ்நாட்டினுடைய செயல்பாடு என்னன்னு இங்க தேவை, இன்னும் என்ன எங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படிங்கறத ரொம்ப திட்டவட்டமாக, அதாவது 14 மாநிலங்கள் அவங்க கடந்து வந்திருக்காங்க, அந்த நிதி கமிஷன் வந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அதோட தேவையும் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அதனுடைய வளர்ச்சி இருந்தா தமிழ்நாட்டினுடைய பாதை எந்த அளவுக்கு உயர்வா இருக்கும்னு சொல்லி ஒரு காணொலி காட்சி மூலமாக அதைய விளக்கப்படுத்தி காமிச்ச போது அந்த நிதி கமிஷனே பாராட்டி இருக்கு. அவங்க எங்கிருந்து வந்தாங்க, ஒன்றியத்துல இருந்து தானே வந்தாங்க. அப்போ இதனுடைய பிளானிங் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிதான் சார் வச்சிருக்கோம். எங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஒரு திட்டவட்டமா ஒரு கரெக்டா பிளான் பண்ணி இதுதான் இப்படிதான் நாங்க கேட்க போறோம், இதுதான் எங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு முகாந்தரத்தை எங்களுடைய முதல்வர் முன்னையே பதிவு செஞ்சுட்டு தான் இன்னைக்கு அங்க போய் நின்று இருக்காரு. சோ இதுல மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை நாங்க ஒன்றிய அரசுக்கு கொடுக்கணும். எங்களுக்கான உரிமையை நாங்க பின்னாடி, அதாவது மறைமுகமா நின்று எங்களோட இடத்துல நின்று எங்களால கேட்க முடியும், இல்ல உங்க இடத்துக்கே நின்று உரிமையோட தைரியத்தோடையும் சொல்ல முடியும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவும் நாங்க அங்க போய் நின்றுருக்கோம் அப்படிங்கறத இந்த விஷயத்த பாக்கணும். இதை தாண்டி இத்தனை நிதி சுமைகள் இருந்த போதும் கூட எங்களுடைய வளர்ச்சி ரொம்ப துணிதமா இருக்கு. இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆகட்டும், புதிய கல்விக் கொள்கையில எதிர்க்கிறது ஆகட்டும், இன்னைக்கு மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கிறது ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் முதன்மையா நின்று செயல்பட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க போய் நாங்க நிக்கும் போது மத்த மாநிலங்க முதல்வர்களையும் எங்களுக்கு பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த ஒன்றியத்துல இருந்து என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி அவங்களோடையும் கலந்து ஆலோசனை செஞ்சு அதற்கான முடிவுகளை எங்களால பெற முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு களத்தை எங்களால உருவாக்க முடியும். அதாவது ஒரு ஜனநாயக இந்தியாவை நீ வருங்காலத்துல உருவாக்குறதுக்கு ஒரு முதன்மையாகவும் இது ஒரு படிக்கலாவும் இருக்கும். இது அதையும் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாவும் கூட இந்த நிதி ஆயோக் ஸ்டாலின் அவர்கள் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. எங்களோட உரிமை அதை தாண்டி எங்களுக்கு பறிக்கப்படக்கூடிய அந்த விஷயங்களை திரும்ப பெறறதுக்கான அந்த வாய்ப்பாக கூட நாங்க இதை சரி, ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். அதாவது ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக தான் சென்று கொண்டிருக்காங்க, தமிழகத்திற்கு தொடர்ந்து நிதியானது மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சார். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது சகோதரி மாநில சுயாட்சி ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பேசுறாங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிறது கொள்கை. அந்த கொள்கையை இவங்க கடந்த காலங்கள் எப்படின்னா, இந்தியா கூட்டணி என்கிற பெயர்ல ஒரு கூட்டணி, ஒரு பொய்யான ஒட்டு கூட்டணி அமைத்து அந்த ஒட்டு கூட்டணியில இருக்கிற மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி ஆகட்டும், அல்லது கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகட்டும், மற்ற கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா போன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய 1-2 மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இவருடைய தலைமையில ஒரு பெரிய இந்தியா கூட்டணின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் முயற்சி செய்தார். நீங்க சொன்ன 3 பேருமே இன்னைக்கு கூட்டத்துக்கு வரல, அந்த 3 பேரையும் நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லிருக்கீங்க. ஏனுங்க, இவரை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சரை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. இந்தியாவே பிரதமரை நம்பி ஏமாந்து போயிருக்குன்னு சொல்லலாமா? கொஞ்சம் நான் உங்க நேரத்தை குறிக்கிடலாம், நீங்க அதுக்கு பொறுப்பு. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த அளவிற்கு ஒரு நாடகத்தை நடத்துவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரத்தில்
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல, நிதி கமிஷன் கூட்டத்துல, பழைய நிதி கமிஷன் இப்ப நிதி ஆயோக் கூட்டம், இந்த கூட்டத்துல கலந்து கொண்டதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் இவர்கள் எந்த நோக்கத்திற்காக இல்ல இட்டுக்கட்டி பொய்யாக சொல்லி மத்திய அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடித்தார்கள். ஆனா அதே நேரத்தில் இப்பொழுது கடந்த ஒரு வருடமாக மிகப்பெரிய சர்ச்சைகள், யார் அந்த தம்பி, யார் அந்த ஆங்கிலத்தை பிளந்து போகிறார், ஆங்கிலத்தை எல்லாம் காண்பிக்கிற பாஸ்கரன்கள் யார் என்ற கேள்வி எல்லாம் மக்கள் மத்தியில எழுந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதை என்னை பொறுத்தவரையில் இல்ல, மக்கள் வந்து அதை விமர்சனப்பாடுகளா பார்த்தாங்க. என்னை ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பண்ண முடியும், நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி அந்த மண்டபத்துல மண்டபத்தில் எல்லா முதலமைச்சர்களையும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சந்திக்கிறாங்க, கை கொடுத்து பேசுறாங்க, ஒரு நட்போடு பேசுறாங்க. நம்முடைய முதலமைச்சரை கூட சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சர் அவர்களை ஒன்றாக இருந்து பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷம், அது நல்லதுதான், ஒண்ணும் இல்லை. அதே நேரத்துல தனியாக 5 to 7 நிமிடம் தனியாக சந்தித்திருக்கிறார். என்ன பேசினார், எதற்காக பேசினார், எப்படி பேசினார், இதை நான் கேட்கல, நாடு கேட்கிறது, மக்கள் கேட்கிறார். அதனால அதை அது சம்பந்தமா நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொண்டீங்க, நீங்க 41% நிதி தரேன்னு சொன்னீங்க, இப்போ 33.16% கொடுக்குறீங்க, அதை வந்து கூட கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறதுல அவருக்கு. அப்ப நீங்களே சொல்றீங்க பிரதமர் மோடி அவர்கள்ட்ட வந்து, அதாவது இப்போ அவங்க ஃபேமிலி விஷயமா பேசினா அவர் வந்து தீர்வு சொல்லிடுவார் அவர், ஏன்னா பிரச்சனைகள் வந்து இடியோ அந்த துறை சார்ந்து தான் நடவடிக்கை எடுக்க முடியும், பிரதமர் அதில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? ஒரே ஒரு விஷயம், நான் அப்படி பேசலையே, நான் நீங்க என்ன பேசினார் தெரியல அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. சொல்லுங்க சார். அதாவது தனியாரையில் 1 மணி நேரம் பேசினார்கள், 1.5 மணி நேரம் அப்படிதான் பேசல, 5 to 7 நிமிடம் தனியாக பேசியிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசினார்கள், எதற்காக பேசினார், அவர் என்ன கோரிக்கை வைத்தார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன கோரிக்கை வைத்தார் என்று இந்த நாடு அவர்களிடத்தில இருந்து அந்த நாடு எதிர்பார்க்கிறது. விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன்னா, கடந்த 3 ஆண்டுகள் இன்றைக்கு நீங்கள் சந்தித்த முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகள் நீங்கள் சந்தித்திருந்தால் ஒருவேளை தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெற்றிருக்க முடியுமோ என்று மக்கள் நினைக்கிறது நியாயம் இருக்கா இல்லையா? அங்க நாடாளுமன்ற எம்பிக்கள் 40 பேரும் சந்திக்காம தான் இருக்காங்களா சார்? அவங்க எல்லாம் சும்மா இருக்காங்களா? சொல்லுங்க. சரி, ஓகே மேம், அவங்க பேசி முடிக்கட்டும். அதாவது என்ன சொல்றேன்னா, உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற குழு சிந்தூர் ஆபரேஷன் சம்பந்தமா விலைக்கு சொல்வதற்காக எங்க போயிருக்காங்க, ரஷ்யா போயிருக்காங்க. நம்முடைய மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சசி தரூர் தலைமையில ஒரு குழு போயிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். அதே நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சருக்கு நீங்க கொஞ்சம் ஒரே சகோதரிக்கு கொஞ்சம் நேரம் நீட்டிச்சு கொடுத்தீங்க, அவங்க மத்தியில வச்சு நம்ம மத்தியில ஆரம்பிச்சு கேளுங்க. அதாவது இதெல்லாம் ஒரு மனித ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க பாருங்க. இந்த கொள்கை திட்டங்களை நீங்கள் இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்ல, கங்கையை தூய்மைப்படுத்துவதை போல காவிரியை தூய்மைப்படுத்த வேண்டும், காவிரியை தூய்மைப்படுத்துவதை போல வைகையை தூய்மைப்படுத்த வேண்டும், வைகையை தூய்மைப்படுத்துவதை போல தூய்மைப்பட. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மண்ணுக்கு மண்ணு, இந்த மண்ணு கொண்டு சுத்தமா இருக்கும், நல்ல நீர் அனைத்து வளம் பாதுகாக்கப்படும். அதெல்லாம் விட்டுட்டு அதனால இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கேட்டா இந்த மாதிரி விமர்சனம் வச்சிருவீங்க. கங்கையில எத்தனை கோடி கொடுத்து இன்னைக்கு சரி செய்ய முடியாத நிலைமையில தான் இருக்கின்ற. நான் மறுபடியும் வரேன் செல்வம் சார், நான் மறுபடியும் வரேன் செல்வம் சார் உங்ககிட்ட. சந்தித்ததை சரி சரி, ஓகே, அது புரிஞ்சுக்க முடியுது உங்களோட கருத்து சார். வரேன் சார், நான் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட வரேன். திரு விஜய் கிருஷ்ணா சார், நீங்க இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து போகல, இந்த சந்திப்பு வந்து போயிருக்கிறது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கு. இல்ல விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு? முதல்ல ஒரு முதல்வர் நிதி ஆயோக் மீட்டிங் போயிருக்காரு, ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு,
நீங்கள் தொடர்ந்து நிதி ஆயோக் மீட்டிங் போயிருந்தா பிரச்சனை இல்லை, 3 இதுக்கு போல இந்த இல்லை. இது வந்து அதாவது ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஆகணும். இன்றைக்கி அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பிரச்சனைகள் இன்னும் கூடுதலாக இருக்குது. கடந்த ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குது. அந்த பிரச்சனையோட இன்டென்சிட்டி வீரியங்கள் இன்னும் அதிகரிச்சிருக்கு. அப்போ இது ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்னொரு ஆங்கிள், அதாவது இன்னொரு விதங்களில் அவங்கள ப்ரெஷர் பண்ணணும், நம்மளுக்கான உரிமையை கண்டிப்பாக கேட்டு எடுக்கணும் நான் அப்படின்ற முதல்வரோட நீ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்சாக தான் பார்க்கணும் இது. சரிங்களா? இதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதாவது வந்து உங்களுக்கு முதல்வர் போகாதது பிரச்சனையா போனது பிரச்சனையா இல்லை என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. சரிங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? அவர் முதல்வர் போறாரு, இன்னொன்று போய் அவர் வச்ச வாதங்களை தானே நீங்கள் பேசணும். முதல்வர் ஏன் போனாருன்னு நீங்கள் கேட்குறது என்ன இருக்கு? முதல்வர் என்னென்ன பேசினார் தானே. அங்கே போயிட்டு இப்போ கூட சொன்னார், அவர் ஒரு கம்பேரிசன் எடுத்துகிட்டு வந்தார். அதை மாதிரி இது பண்ணுங்க, இதை மாதிரி பண்ணுங்க, அது கூட இதை ஒப்பிடலை. முதல்வர் என்ன சொன்னார், நீங்கள் திட்டங்களுக்கு செலவு பண்ணுறீங்கல்ல, எங்கள் மாநில திட்டங்களுக்கு செலவு பண்ணுங்க, ஏன்னா நாங்களும் நிதி கொடுக்குறோம்ல. அதாவது 15th ஃபைனான்ஸ் கமிஷன் படி 41%, 50%, 41%, 30. ஆனால் நீங்கள் கொடுக்குறது என்னென்னா 33.16% தான் கொடுக்குறீங்க. நாங்கள் கொடுக்குற வரி பணம் இருக்குல்ல, அதை கொடுங்க, எங்கள் மக்களுக்கு நாங்கள் செய்யணும். ஒரு முதல்வர் அவரோட உரிமையை தானே கேட்டிருக்காரு. இதில் விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு முதல்வர் என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. இல்லை சார் சொல்லுவது தனியாக சந்தித்து பேசி அந்த நிமிடங்கள் அதாவது வந்து ஒரு முதல்வர் வந்து பிரதமர் போய் தனியாக சந்தித்து பேசுகிறாரு. என்ன கேட்குறாரு? முதல்வர் தான் முடிஞ்சோடனே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருல, இது அழுத்தம் தான் கொடுக்குறாரு. வேற என்ன, இது மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நீங்க ரொம்ப பண்றது ரொம்ப அன்டெமோக்ராட்டிக்கா நீங்க பண்றீங்க, இதை தான் கேட்டுருக்கு போறாரு முதல்வர் அவர்கள். அன்டெமோக்ராட்டிக்கா பண்ற அந்த சர்வ சிக்ஷா சமகர சிக்ஷா அபியானை நீங்க நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன பேசிஸ்? முதல்ல அது எப்படிங்க நீங்க NEP கூட நீங்க கனெக்ட் பண்றீங்க? நியூ எஜுகேஷன் பாலிசி கூடயோ இல்லை PMC கூடயோ சமகர சிக்ஷா அபியானை கனெக்ட் பண்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? சரிங்களா? சமகர சிக்ஷா அபியான்னா என்னது? சர்வ சிக்ஷா அபியான, ராஷ்டிர மத்தியமிக்கு, இது மாதிரி ஒரு 4-5 ஸ்கீமை சேர்த்து சமகர சிக்ஷா அபியான் நீங்கள் பேர் வச்சுட்டீங்க. சரிங்களா? PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் நீங்கள் அதை வந்து திணிக்கணுன்றீங்க. PM ஸ்ரீ ஸ்கூல்ஸில் ஒரு 27,000 கோடி மொத்தம் பட்ஜெட்டா, அதில் 18,000 சில்லற கோடி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு. மிச்சம் 9,000 சில்லற கோடி எங்கேருந்து வருது? நீங்கள் என்ன முகாந்திரத்தில் இதை திணிக்கிறீங்க? இது நீங்கள் மாநிலங்களோட உரிமையை தானே தட்டி பறிக்கிறீங்க. அதை கேட்கறதுக்கு தானே சிஎம் போறாரு. அப்புறம் ஆல்ரெடி மதுரையில் ஏம்ஸ் ஒன்று கட்டித்தரேன், நீங்கள் அது இது வரைக்கும் என்னன்னு தெரில. கேட்டால் லேண்ட் அக்யூசிஷன்றீங்க. மினிஸ்டர் ரொம்ப கிளியராக பல வாட்டி சொல்லியாச்சு, எங்கள் சைட்லேருந்து நாங்கள் லேண்டு பண்ணி கொடுக்க வேண்டியது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் என்ன ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தால் நீங்கள் திரும்பி அங்கேயே வந்து நிற்கிறீங்க. பல வாட்டி பல இடங்களில் மினிஸ்டர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, கோவையில் மெட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்ரோவும் அப்படி தான். மெட்ரோவில் எவ்வளோ 30,000 சம்திங் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேரு, 33,000 crore சம்திங் வந்து மல்டிலேட்டரல் ஏஜென்சி சென்ட்ரலோட ஓன் 9,000 crore தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆமாம், அவங்களோட ஷேர் அவ்வளோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஷேர் அதுதான். ஆமாம், மல்டிலேட்டரல் ஏஜென்சி அதையுமே ஸ்டாலின் அவர்கள் போய் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆமாம், அதுதான். அது மாதிரி இப்போ கோவையில் மெட்ரோக்கு இது பண்ணுங்க, கோவை எய்ம்ஸ் கொடுங்க, திண்டுக்கல் செங்கல்பட்டு 8 வழி சாலை ஆக்குங்க. இன்னும் முக்கியமாக அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக நடக்கிற பல விஷயங்களில் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட இனிஷியேஷன்ஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் அளிச்சிருக்குன்னு ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. சரிங்களா? ஏன்னா எக்ஸ்டர்னல் அதாவது வந்து பிரதமர் நாடாக சுற்றுறாரு, டிப்ளமேட்டிக் எஃபெக்ட்ஸ் என்னன்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய இருக்குது. அதாவது நீங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் நல்லா செயல்பட்டுருந்தீங்கன்னா அது ஒரு நாடோட கடினமான சூழ்நிலையில் அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் கன்சால்டேட் ஆகணும். சரிங்களா? இது வரைக்கும் அது எந்த விதத்துல கன்சால்டேட், எந்த நாடு கூட நம்ம கூட சரியா ஒத்துழைக்கணும். இல்ல நீங்க IMF நிதி கொடுத்ததை தாண்டி வேற இல்ல, IMF நிதி கொடுத்ததா இருக்கும். இப்போ FATFல கிரே லிஸ்ட்டுக்கு நீங்க இப்பதான் புஷ் பண்றீங்க. இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் ஆகுது. இன்னொன்னு அதாவது வந்து எல்லா நாடுகளுமே கவுண்டர் டெரரிசம், அதாவது வந்து ஆன்டி டெரரிசம் ஸ்டாண்ட்ல இருக்காங்க. என்னன்னா நீங்கள் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், அதாவது டிப்ளமேட்டிக் இதில் நீங்கள் முன்கூட்டியே மற்ற மல்டிலேட்ரல் ஏஜென்சி நம்மளது வந்து பிரிக்ஸில் பாகிஸ்தான் எல்லாம் நம்ம இருக்கோம், நம்ம ஒரு முக்கியமான கண்ட்ரி பிரிக்ஸில், SCOவில், சார்க்கில் இதெல்லாம் வச்சு நீங்கள் அவங்களுக்கு முன்னாடியே எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் பண்ணியிருக்கணும்ல, டிப்ளமேட்டிக் எஃபெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கணும்ல. இப்போ அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஃபெயிலியர் இல்லை, பல விதங்கள் இருக்குது. இப்போ என்னன்னா அதில் ஒரு விஷயத்தை திரும்பி முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு, என்னன்னா தமிழக மீனவர்கள் அதுவும் இந்த கடந்த காலங்களில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுவும் இந்த ஹாலிவுட் படத்தில் கேட்குற மாதிரி பைரட்ஸ்ன்ற கான்செப்ட்லாம் நம்ம இப்போ கேள்விப்படுறோம். கண்டினியூஸாக அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, போட்டை சீஸ் பண்ணுறாங்க, கோடி கணக்கில்
ஃபைனை போடுறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுங்கன்னு தானே போய் முதல்வர் அவர்கள் கேட்டு வராரு. ஸோ கண்டிப்பா இது வந்து போக வேண்டிய தேவை இருந்தது, அதனால அவர் போயிருக்காரு. போக வேண்டிய தேவைகள் இருந்தது. நீங்க வந்து அதாவது வந்து முதல்வர் எதிர்கட்சிகள் வந்து இது அரசியலாக்க பாக்குறாங்க. அவ்வளவுதான். அதாவது முதல்வர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. நாங்க போன முதல்வர் அவர்களே நீங்க உங்க விமர்சனத்துக்குலாம் ஒரு இடமே கிடையாது. அங்க போய் முதல்வர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய எங்க தலைவர் ராகுல் காந்தியும் அம்மையார் சோனியா காந்தி அவர்களையுமே அங்க மீட் பண்ணியிருக்காரு. அவர் முதல்வர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு, நான் டெல்லி வரப்பெல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு. இதுல நீங்க வைக்கிற விமர்சனங்களுக்குலாம் இங்க இடமே கிடையாது. சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஏர்போர்ட் மூர்த்தி சார், உங்களுடைய பார்வை. அதாவது எதிர்கட்சி குறிப்பாக சொல்ல போனால் அந்த 3 கூட்டங்களை கலந்துக்கல, இதில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த யார் அந்த தம்பி அப்படின்ற போன்ற ட்வீட்ஸு, அறிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? சார், முதல்ல நிதி ஆயோக் கூட்டங்கிறது நிதி ஒதுக்குற கூட்டம் இல்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்கிற முதல்வர்கள் போய் எங்கள் மாநிலத்துக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குங்க, அவ்வளோ நிதி ஒதுக்குங்கலாம் அதில் இல்லை சார். இது வந்து சொல்லப்போனால் இப்போ திட்ட கமிஷனுக்கு ரீப்ளேஸாக தான் இது வருது. திட்ட கமிஷன் வந்து ஹியூமன் ரிசோர்ஸை கண்டுபிடிச்சி அதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு தான் திட்ட கமிஷன் வச்சாங்க. அது வந்து நேரடியாக நிதி ஒதுக்குற பவர் திட்ட கமிஷனுக்கு இருந்தது. அதே மாதிரி புதிய பாலிசிகளையும் திட்ட கமிஷன் உருவாக்கி அதை செயல் திட்டம் பண்ணணும். ஆனால் இந்த நிதி ஆயோக் வந்து நேரடியாக நிதியை கையாளாது. இது நிதி அமைச்சகத்தின் கீழ் இருக்கிறது. இது வந்து ஒரு வளர்ச்சி பாதையில், அதாவது நேஷனல் லெவலில் சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் எப்படி இணைப்பது, இதை எப்படி செயல்படுத்துது. குறிப்பாக சொன்னால் 2047 ஒரு மிகப்பெரிய ஒரு 5 ட்ரில்லியன் எக்கானமியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சார் இது ஒரு பிளானிங் போட்டிருக்கோம். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அதில் ஸ்டேட்டோட பங்குனா சென்ட்ரலோட பங்குனா ரெண்டும் சேர்ந்து எப்படி இருப்பீங்க, இதுதான். இதில் எங்கே வந்தது நிதி? இதில் எங்கே நிதி கேட்க போகிறாரு அவர்? அப்போது டெல்லிக்கு போகணும், பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும். இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டம் இல்லாமல் இருந்தால் இது போவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ கேட்பாங்க, எதுக்கு போகிறாரு, திடீர்னு ஏன்பா போகிறாருன்னு கேட்பாங்க. அப்போது இதை ஒரு வாய்ப்பாக வைத்து அவர் பிரைம் மினிஸ்டரை சந்திக்க வேறு எதுக்கோ போகிறாரு, இல்லை இதுக்காக கூட போகிறாருன்னு சொல்லுங்கள். இல்லை தனிப்பட்ட முறையில் நிதி ஆயோக்கில் பணம் கேட்க முடியாது, தனியாக செஞ்சோன்னா நிதியை கொடுங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு ஒன்றா நம்ம ஆறுதல் எடுத்துக்கலாமே தவிர, தமிழக அரசுக்கு நிதி வேண்டி அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்பதே ஒரு அம்பக். அதுக்கு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த சென்றால் பல மாநில முதலமைச்சர்களை சந்திக்க முடியும். ஆல்ரெடி இப்போ இந்தியா கூட்டணியில் ஒரு 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 இதான் முக்கியமான சக்தியாக அவர் விளங்குறாரு. நீங்கள் முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை பார்க்கணும்னா இப்போ வராத ஒரு திட்டம் இருந்தது, அதாவது தொகுதி மறுசீரமைப்பு. இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. அதை எடுத்து எந்தெந்த ஸ்டேட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் இதை எப்படி அலகேட் பண்ணலான்லாம் முடிவு பண்ணி அது கிட்டத்தட்ட இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருடங்கள் ஆகலாம். 8 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டியதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு எல்லா சீஃப் மினிஸ்டரும் வாங்கன்னு அப்படி கூட நீங்கள் பார்த்துக்கலாமே. இல்லை ஒரு டீ பார்ட்டி, ஒரு பர்த்டே பார்ட்டி ஏதோ ஒன்று கூப்பிட்டா கூட அவங்க வந்துட போகிறாங்க. இது வந்து அவங்க டெல்லிக்கு வரும்போது தான் அவங்கள போய் நீங்கள் பார்க்கணுமா? அப்போது இப்போ நம்ம அண்ணன் தூத்துக்குடியிலேருந்து பேசினார்ல, இவர் இன்னைக்கு போனதை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா நல்லா இருக்குன்னு. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்திருந்தா அவர் போயிருப்பார். இப்போ தானே நெருக்கடி வந்திருக்கு, அதெல்லாம் அவர் போகிறாரு. அதனால் இது வந்துங்க அப்போ மக்களுக்காக போகலன்றது தான் உங்களுடைய கருத்தாக இருக்குது. மக்களுக்காக போகிறார், தன் மக்களுக்காக போகிறார். இல்லை மொத்த குடும்பமே நாங்கள் தமிழ்நாடு 8 கோடியுமே எங்களுடைய குடும்பமாக பார்ப்போம்னு சொல்லி நாகநந்தினி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த எடப்பாடின்றவரும் இவரோட மகன் தானா? அவர் சொல்கிறாரு இல்லை, விமர்சனம் பண்ணது இவர் என்ன சொல்கிறாரு, வெள்ளைக்கொடியும் இல்லை காவி கொடியும் இல்லை, இதுதான் ஃபைன் சார். ஒரு சீட்டுக்கு நம்பர் இருந்தால் ஒரு சீட்டின் முன்னாலோ ஒரு சீட்டின் பின்னாலோ வைக்க முடியும். அந்த சீட்டுக்கு நம்பர் இல்லைன்னு வச்சுங்க, அது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ கையில் ஒரு கொடி இருந்தால் இன்னொரு கொடியை பிடிப்பது கஷ்டம். எந்த கொடியும் இல்லைன்னு வச்சுங்க, எது தேவைப்படுகிறதோ அப்போ அந்த கொடியை எடுத்துக்கலாம்ல. புரியுதா? நீங்கள் எல்லாரும் என்ன பேசுனாங்க, ஒன்றிய பிரைம் மினிஸ்டர், ஒன்றிய அரசின் பிரைம் மினிஸ்டர் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. நேரு ஸ்டேடியத்தில் வந்து மோடி அவர்கள் வருகிற போது சரி ஒன்றியத்தின் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவார்னு பார்த்தா இந்திய பிரைம் மினிஸ்டர்னு சொன்னவர் தானே நம்ம முதல்வர். அப்போ எல்லாரும் வெளியில் வந்து வேறு மாதிரி சொல்கிறோம். அவர்களுக்கு தேவைப்பட்டால் சார் திமுகவின் பாலிசியே அவர்களுக்கு தேவைப்படுகிற போது அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்றாலும் போவாங்கன்றது வரலாறு. இப்போ நீங்கள் கருணாநிதி அவர்கள், நான் ஏன் கருணாநிதி ஆகிய நான் என் உயிரை ஏன் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேன், மிசா என்ற பெயரில், எமர்ஜென்சி என்ற பெயரில் என் வீட்டில் என் மனைவியிடம் நடத்திய சோதனை இருக்குல்ல, அந்த சோதனையை பார்த்த போதே நான் இறந்திருக்க வேண்டும். இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறேன், உயிரை கையில் பிடித்துக்கின்னு இருக்கிறேன்னா காங்கிரஸையும் இந்திரா காந்தியும் கருவறுப்பதற்காகவே இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறேன் என்று பல கூட்டங்களில் பேசிய கலைஞர் அவர்கள் குறுகிய காலத்தில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆனால் கூட மறந்திருக்கும் தழும்புகள் உடனடியாக ஒரு குறுகிய காலத்தில் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக
அப்படின்னு சொன்னவங்க. அதால் இவர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்கு, தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு இவங்க எதையும் செய்வாங்க அப்படின்றது தான் மீண்டும் இது நிறுவனமாகிறது. இப்போ 3 வருஷமாக ஏன் போல் 2021 கோவிட்னாங்க, 2022 கலைஞர் நினைவு தினம்னு சொல்லிட்டு போல், 2023 நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது. ஆனால் இவங்க வந்து நிதியை வாங்க வெளிநாடு போகிறாங்களாம். சரி சொன்னாங்க. 2024 ஏன் போல் ஒன்றிய அரசு தமிழக பேர் சொல்லலை, புறக்கணித்திருக்கிறது. எங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டு இருக்கிறதுன்னார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ மாற்றாந்தாய் மனப்பான்மை சொந்த தாய் ஆயிடுச்சா? இப்போ வந்து மத்திய அரசின் பார்வையில் இல்லை அந்த கனிவான பார்வை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்த்தாங்க, புறக்கணித்த அளவு ஏதாவது செய்வாங்களான்னு பண்ணல. சரி, இப்போ நேரில் போயாவது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இல்லை எப்போதும் ஒரே நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா நாகநந்தினி அவர்கள் சொல்றாங்க. கரெக்டு தான். நிதியை வாங்குவதற்கு நிதி ஆயோக் கூட்டம் முறையில் அது அங்கே வழி இல்லை. சரி, நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். அப்போது நீங்கள் எப்போ வேணாலும் போனான்னா இதுக்காக போனால் இன்றைக்கு நடந்திருக்கிற அந்த டாஸ்மார்க் ரைட் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு சிக்கல் இருக்குன்னு எல்லாரும் பரவலாக பேசப்படுது சார். செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் இடி விசாரணைக்கு சம்மன் கொடுத்தவொடனே அவர் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கார் சார். உதயநிதி அவர்கள் உள்ளே போகிறார். சரி, அவர் ஒரு அமைச்சர் போகிறார் சார். அமைச்சர் தன்னோடு ஒரு 2 பேரை கூட்டும் போகிறார். ஏன் கூட்டும் போகிறாரு? அது சென்ட்ரல் ஃபோர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க விட மாட்டாங்க. அப்புறம் ஒருத்தரை அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் திரும்பவும் சொல்லி 2 பேரை கூட்டும் போகிறார். இவங்கன்னா அஃபீஷியலா? இவங்க நான் ஆஃபீஸர்ஸா இல்லை செக்ரட்டரியா இல்லை அண்டர் செக்ரட்டரியா இல்லை பிரின்சிபல் செக்ரட்டரியா? யார் அவங்க? அப்போது அந்த செந்தில் பாலாஜி இதை நிர்வகிக்க மாட்டார், நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை கூட்டும் போகிறாங்கல்ல. அப்போ இதையெல்லாம் இன்றைக்கு வெளியில் வந்த பிறகு தன்னை தற்காத்து கொள்ள, தன் மக்களை பாதுகாத்து கொள்ள இன்றைக்கு முதல்வர் போயிருக்கிறதா எல்லாரும் சொல்கிறோம். கண்டிப்பாக சார். ஒரு இடைவேளைக்கான நாகநந்தினி மேம், அதாவது மூர்த்தி அவர்கள் சொன்னாங்க 3 முறை போக வேண்டிய தேவை இல்லை, இந்த முறை தேவை இருக்கிறதுனால அவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள். நிதி கேட்கறதுக்காக இந்த நிதி ஆயோக்கெல்லாம் இல்ல, இது நிதி கேட்கறதுக்காகவா இருக்கு அப்படின்னாலும் ஒரு மாதிரி பயங்கரமா என்னமோ அவருக்கே தெரிஞ்ச மாதிரி எல்லாம் சொன்னாரு. ஆமா சார், நிதி கேட்க வேணாம், ஆனா நீங்க இந்த மாதிரி எல்லாம் குற்றம் சொல்றீங்கன்னு சொல்லி நேரடியா போய் எங்களால சொல்ல முடியுது சார். அதற்கு எங்களுக்கு தைரியமும் உரிமையும் இருக்கு அப்படிங்கறதுனால அங்க போயிருக்கோம். அப்படி வச்சுக்கிறீங்களா? எங்களுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கறத உங்களால அப்படி சொல்லுங்க. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறதால நிதி கேட்க போறாருன்னு அர்த்தம் இல்ல. நிதி கேட்க நிதி கேட்க முடியுமான்னு அவருக்கு ஒரு கேள்வி வச்சாரு. சரி, எங்களுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கறத நாங்க நிலைநாட்ட அதை யாரும் மறுக்கலங்க. அது ஸ்டேட்டோட உரிமைங்க. சொல்லுங்க. இல்ல நிதி ஆயோக் இல்ல இது ஸ்டேட்டோட உரிமை. சகோதரி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நிதி ஆயோக்கோட பர்பஸ் என்னது சார்? நிதி ஆயோக் ஃபார் எகனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒருங்கிணைந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கும் தான். அதை நிலைநாட்டுற விதமா தானே பிரதமர் முதல்வர் அங்க கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பா நிதி வாங்குறதுக்காக போயிருக்காரு. இல்ல உங்க பார்வையில தான் கேக்குறா. இங்க பொருளாதார வளர்ச்சி தேவை, அதே மாதிரி கூட்டாட்சி தத்துவத்தோட முதல்வர் எதுக்கு போயிருக்காரு? அதுக்காக பிரச்சனைகளை சொல்றதுக்கு முதல்வரோட கோரிக்கைகள் அது சார் எல்லாரும் பேசினா ஒண்ணும் புரியல. சாரி சார். இல்ல முதல்வர் எதுக்கு நிதி ஆயோக் கூட போறேன்னா நிதி வாங்கி வர போயிருக்காரு. ரைட் சார், ரைட் சார். ஒரே நிமிஷம் நாகநந்தினி மேம், நான் வரேன். நீங்க தொடர்ந்து பேசுங்க நாகநந்தினி மேம். வளர்ச்சி அடைந்த பாரதம் உருவாக வளர்ச்சி அடைந்த மாநிலங்களின் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மாநிலங்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்தியாங்கிறது அவங்க ஒத்துக்குவாங்களா? அப்ப இந்தியா நாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிமை இருக்கு. அந்த உரிமையை கேட்கறதுக்காக இந்த கூட்டத்துக்கு போறாங்க. ஒரு விஷயம். இன்னொன்னு செல்வம் சார் பேசும்போது சொல்றாரு பிரதமரை பார்த்து தனியா சந்திச்சாரு. பிரதமர் சார் அந்த கூட்டத்துல அந்த டிமாண்ட் வைக்க முடியுமா சார்? அது வெரி சிம்பிள். நான் அதை கிளாரிஃபை பண்றேன். ஒரே நிமிஷம் சார், நான் பேசி முடிச்சறேன். நீங்க கூட இதுக்கு சரியான கேள்வி கேட்டீங்க. அப்ப வந்து மோடி அவர்கள் கிட்ட போய் சொன்னா ஈடி எல்லாம் வராம நின்றுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சு. நான் என்ன கேக்குறேன், எங்க சிஎம் கிட்டே கேக்குறீங்க, உங்க பிஎம் கிட்ட கேளுங்க. உங்க பிஎம் கிட்ட கேளுங்க. எங்க சிஎம் நாச்சு தைரியமா வந்து வெளிய பிரஸ் மீட் கொடுக்கறாரு. உங்களுடைய பிஎம் இது வரைக்கும் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரா? கொடுப்பாரா? அவருக்கு அந்த தைரியம் இருக்கா? பிரஸ் மீட்ல அவர் சொல்ல வேண்டியதானே, தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இததான் வந்து பேசினாங்கன்னு சொல்லலாம் இல்ல சார்? அவர் தவறா பேசியிருந்தா ஏன் சார் இப்படி தயங்குறீங்க? அதுக்கு மேல மூர்த்தி சார் பேசும்போது சொன்னீங்க டீ பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி. சார் இந்த சென்ட் ஆஃப் பார்ட்டி இதெல்லாம் நாங்க வைக்கிறது இல்ல, உங்க ஆளுநர், நீங்க ஏஜென்ட் அனுப்பிச்சிட்டீங்களா ஆளுநர், நீங்க தான் சார் வைப்பீங்க இந்த பார்ட்டி எல்லாம். எங்களுக்கு அந்த பார்ட்டி வேலை எல்லாம் தெரியாது சார். நாங்க உரிமைக்காக போராடுற ஒரு கூட்டம் தான். அதுல போக மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பவும் போறீங்க. நீங்க அதை பேசலாமா? சொல்லுங்க சார். இருங்க. அப்படி நீங்க சொல்லலாம். பேசலாமா? சொல்லலாமா? நீங்க சார் டீ பார்ட்டி வைக்கிறது தானே இப்ப வந்து கவர்னர் வந்திருக்காரு. செல்வம் சார், நான் வரேன். நீங்க போறீங்க. செல்வம் சார் எதுங்க போறீங்க? அந்த உரிமை இருக்கு. என்ன இருக்கு? நீங்க சொல்றீங்கல. அப்ப தட் இஸ் ராங் இல்ல? நீங்க கூப்பிட வேண்டியதானே எல்லாரும். ஏங்க டீ பார்ட்டி வைக்கிறது தவறா? நீங்க சொல்றீங்கல
அப்ப அது ரைட்ஸ் இருக்குன்னு நீங்க போறேன்னு சொல்றீங்கல்ல. சார், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ரூபா கொடுக்கறதுன்றது ஒரு அமைச்சர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவங்க சொல்றது வெறும் டீ பார்ட்டி வைக்க கவர்னர் வந்திருக்காரு. வெறும் டீ பார்ட்டிக்கு டீ குடிக்கிறதுக்கு கவர்னர் ஆபீஸ் போறீங்க. உங்க ஆபீஸ்ல டீ குடிச்சிக்கலாமா? நீங்க சொல்றத நாங்க பொறுமையா கேட்டோம். அதே மாதிரி நாங்க சொல்றது உங்களுக்கு கேக்குற அளவுக்கு இல்ல நீங்க ஒரு ரீசனபிளா சொல்லுங்க, நான் கேக்குறேன் மேடம். சரிங்களா சார்? சொல்லுங்க சார், அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்க துணை முதல்வர் போலாம், கூட 2 பேர் போனாங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இது எந்த அளவுக்கு முகாந்திரம்னு தெரியல. ஏங்க வீடியோ பார்க்கல நீங்க? இல்ல வீடியோ பார்க்கலையா? பிரதமர் அவர் மேடம் வீடியோ மேடம் லிசன், நீங்க வீடியோ பாத்தீங்களா பார்க்கலையா? போறாங்க. வீடியோ பாத்தீங்களா பார்க்கலையா மேடம்? நான் சொல்றதே நீங்க கேளுங்க சார். நீங்க ஒரு क्वेश्चन வச்சுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணா நான் ஒரு क्वेश्चन வைக்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இல்ல நான் தான் சொல்றேன் வீடியோ இருக்குன்னு. மோடி அவர்கள் எல்லாம் நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க. போறாரு. போகும்போதெல்லாம் எதுக்கு சார் அதானின்னு ஒரு ஆளு கூடயே போறாரு? அவரு தப்பு பண்றாருன்னு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் அந்த நாளிதழ் சொல்லுது சார் பகிரங்கமா. அதை மட்டும் ஏன் சார் இவர் முகாந்திரம் கொடுத்து கேட்கறதே இல்ல? 25 லட்சம் கோடி அவருடைய பணத்தை மட்டும் ஃபுல்லா தள்ளுபடி பண்ணி செல்வம் சார், அவங்க கிட்ட வரேன். 100 நாள் வேலை திட்டத்துக்கான மக்களுக்கான பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இன்னைக்கு கல்விக்கான மாணவர்களுக்கான சட்ட சிக்ஷா அபியான் சொல்லி, அதுவும் கட்டாய கல்வி, நல்லா யோசிச்சுக்கோங்க, எல்லா குழந்தைங்களும் படிக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ எங்க குழந்தைங்க படிக்க கூடாது, படிக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நிதியை நீங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. எவ்வளவு நிதி மேடம்? நாங்க கேட்கத்தானே செய்வோம். மேடம் எவ்வளவு நிதி மேடம்? சைக்ளோன்னா 100 கோடி சார். எவ்வளவு நிதி மேடம்? எவ்வளவு நிதி நமக்கு வரணும்? 2200 கோடி ரூபாய் மொத்தம் இன்ஸ்டால்மென்ட் வாங்கி இருக்கோம். என்ன சார் புரியல? எத்தனை இன்ஸ்டால்மென்ட் நம்ம வாங்கி இருக்கோம்? சரி, தமிழ்நாட்டின் மொத்த கல்வி பட்ஜெட் எவ்வளவு மேடம்? என்ன தெரியுமா சார் பிரச்சனை? உங்க நிதியமைச்சர் கிட்ட கேட்டா அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இருங்க, மொத்த தமிழ்நாட்டோட நிதி பட்ஜெட் எவ்வளவுங்க கல்விக்கு மட்டும்? தாண்டி இந்த மாதிரி விவாதத்துக்கு வரக்கூடிய நல்ல இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன பேசுறது சொல்லுங்க. நீங்க ஒரு நம்பர் கொடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க நம்பர் எல்லாம் தாங்க, நாங்க அதை சரி செஞ்சு இது சரியான நம்பரான்னு பார்த்து நாங்க சொல்றோம் சார். ஏன்னா உங்களுடைய தரவுகளே சரி இல்லங்கறதா நீங்க பிரச்சனையா இருக்கு. நீங்க புள்ளியல்ல. சரி, ஓகே மேம், ஓகே, நான் மறுபடியும் வரேன். எங்களோடது கேளுங்க சார், ஸ்டேட் கவர்மெண்டோடது கேளுங்க. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு மேடம் அலாட் பண்ணுது? நீங்க சொல்லுங்க சார். இருங்க, எவ்வளவு அலாட் பண்ணுது? நாங்க ஒதுக்கி இருக்கோம் சார் கல்விக்கான எவ்வளவு? 46000 கோடி நாங்க ஒதுக்கி இருக்கோம் சார். 46000 கோடி எங்க இருக்குது? 2000 கோடி எங்க இருக்குது? இப்ப இதுல தான் வந்து தமிழ்நாட்டோட கல்வி நிக்குதா? சார் நீங்க வந்து கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்க வேண்டிய நான் 40,000 கோடி 46,000 கோடி ஓகே. அதுல 2000 கோடிங்கிறது எத்தனை பர்சன்ட்? அது நாங்க கற்ற வழிபடத்தை தான நாங்க திருப்பி கேக்குறோம். உரிமை, நம்மளோட உரிமை அவங்க கேக்குறத மிஸ்டேக் இல்ல சார், அது கொடுக்க வேண்டியது. பட் அதோட எம்ஓஇல வந்து நீங்க இந்த திட்டத்துக்குள்ள என்டர் ஆனாதான் அது. ஆமா, ஓகே ஓகே, புரியுது. அதுல சைன் பண்ணாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. சரி சார், அது தராதது தவறுன்னு கூட இருக்கட்டும் சார். 46,000 கோடியோட 2000 கோடியை கம்பேர் பண்ணா அது என்ன சார் இது? சரி, ஓகே. இப்ப 2000 கோடி தொகையில 2000 கோடி இல்ல, கண்டிப்பா சார், நமக்கு வர வேண்டிய தொகை 2000 கோடி தொகை இல்ல சார். 2000 கோடியால தான் இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில வந்து பின்தங்கி இருக்கு. பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, டீச்சர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது வந்து நாங்க 40 இப்ப நீங்க இல்ல வர சார், இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இப்ப நமக்கு மழை தண்ணி ஃபுல்லா கடல்ல போய் சேருது, 2 டிஎம்சிக்காக கர்நாடகால கேக்குறோம், நமக்கு வர வேண்டிய தண்ணி நம்ம வாங்கி தானே ஆகணும் சார். அது மாதிரி நமக்கு வர வேண்டிய தொகையை காசு நம்ம உரிமை. பட் ஆனா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துதான் அது தரப்படும். இல்ல அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதாவது வந்து நீங்க அதை கொண்டு வரதுக்கான சாத்தி முகாந்திரம் இல்லைன்னு தான் அவருடைய கருத்தா இருக்கு. நான் வரேன் நான் ஒரு நிமிஷம் வரேன். செல்வம் சார் பேசுகிறேன். செல்வம் சார், தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம் எழுதினாரா இல்லையா? சரி, ஓகே. அந்த கடிதத்தை வெளியிட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்க சார் அந்த கடிதத்தை? தயவு செஞ்சு பாருங்க சார். சரி, ஓகே சார், நான் பேசாதீங்க சார். அந்த நான் வரேன். இணையத்துல பேசுறாங்க, சரியா கேட்காது. அப்புறம் செல்வம் சார் உங்களுடைய பதில் சொல்லிருங்க. நாங்க என்ன வரேன் உங்ககிட்ட. உங்களுக்கு மோடி எது தமிழ்நாட்டுக்குள்ள வன்சனம் சொல்லி கோவிட் மோடியில சொன்னீங்களாமா? அன்னைக்கு ஒண்ணு. இப்ப சமீபத்தில் 15 நாட்களுக்கு முன்னால நம்முடைய வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தாங்க. படி எது மரபடி முதலமைச்சர் வரவேற்றிருக்கணும். ஆனால் முதலமைச்சர் ஊட்டியில் உள்ள சார் அவர் ஹாஸ்பிடல் திறக்கக்காக போயிருந்தார். பிரதமர் அவர்கள் வெளிநாட்டுகளுக்கு பயணம் போனா அது ஒரு ஆக்கப்பூர்வமான வர நந்தினி மேம் கொஞ்சம் அமைதியா இருங்க. நந்தினி மேம் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் பேசி முடிக்கட்டும். நந்தினி மேம், இல்ல சார், நீங்க வந்து அவர் ஊட்டியில ஒரு மருத்துவமனை திறக்க போனாரு, உல்லாச பயணம் சொல்றது வந்து நம்ம சொல்ல முடியாது சார். திறப்பதற்கு என்று பெயர் அழைப்பு வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஊட்டிக்கு போறோம். எதுக்கு தெரியுமா? சந்திப்பு இங்க தமிழ்நாட்டில் இந்த சென்னையில இருந்தா பிரதமரை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். புரோட்டோகால் இருக்கு. அப்படி கூட வச்சுக்கோங்களேன். பார்லிமெண்ட்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. நாங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் அத்தனை பேர்
இருக்கும்போது இவங்க சாதாரணமா வந்து அரசு முறை பயணம் விழான்னு சொல்லி துவங்கினா நாங்க எப்படி சார் வர முடியும்? எங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. வர நந்தினி மேம், நந்தினி மேம் கொஞ்சம் அமைதியா இருங்க, சார் பேசி முடிக்கட்டும். உங்க முதலமைச்சர் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். உங்களுக்கு சாதகமா சொன்னனால மேம் கொஞ்சம் அமைதியா இருங்க. செய்தி வந்திருக்கு. யாரு அந்த தம்பி, அந்த தம்பியோடு சேர்ந்த ஆர்எஸ் யாரு? சார் உங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தான் அந்த தம்பி, அவர்கள் தான் அந்த கூட்டோட கூடி விரைவில் தீர்ப்பு வரும். விக்ரம் சுஜுஜு யாரு? இதெல்லாம் வந்து இப்போ சமூகத்துல பெரிய செய்தியா ஒருவருக்கு ஒரு சேர்த்து ஊட்டி ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவது, அன்பை பரிமாறுவது யாரு? நம்ம வாழ்ந்தது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சேர்த்து ஊட்டுறாரு. யாருக்கு? ஏன் இருக்கிறவருக்கு அம்பானி வீட்டுல போய் விருந்து சாப்பிட்ட மாதிரி கரெக்டா சார்? ஏன் சமன் பண்றாங்கல்ல, ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன் பண்றாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அவங்களே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட் இல்ல, பிஜேபியினுடைய ஏஜென்ட் சார், தெளிவா சொல்லுங்க. இருக்குல்ல நான் என்ன சொல்றேன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன் பண்ண பிறகு கூட ஏன் ஓடி ஒழியணும்? யாரும் ஓடி ஒழியல சார். இன்னைக்கு நீதிமன்றத்துல கேஸ் இருக்கு. என்ன சார் பேசுறீங்க? உங்களை நீதிமன்றம் திட்டி இருக்கா, எங்களை சொல்லிருக்கா? உங்களதான் நந்தினி மேம் கொஞ்சம் அவர் பேச விடுங்க மேம். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி மாண்புமிகு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு? முதலமைச்சர் அவர்கள் மாநில சுயாட்சி கட்சிக்கு மாவீரர் சரி ஏன்னா நீங்க மைக் ஆஃப் பண்ணி வச்சுல சார் தீர்ப்பே கொடுத்தீங்க. சரி ஓகே ஓகே, நான் வரேன். இல்ல அரங்கில பேச வேண்டியிருக்கு, நான் மறுபடியும் வரேன். என்ன சொல்றீங்க? தீர்ப்பு வந்து இப்ப வந்து பிரிண்டடா வருமா வராதா? மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு ஒரு லைன்லோட முடிஞ்சிருமா தீர்ப்பு? என்ன சொல்றீங்க? இல்ல இப்ப அவரு எதை சொன்னாரு? வாய்ஸ் என்ன சார் சொல்றது? என்ன அத பத்தி பேசணும்னா நம்ம நிறைய விவாதம் பண்ணலாம் சார். அப்ப நீங்க ஏன் சார் மதுரையில நம்மளுடைய சட்டத்திட்டமே எப்படி சார் இருக்கு? அப்ப நீங்க எப்படி இப்ப நீதிபதி வந்து கூட சொல்றீங்களா? நீங்க நீதிபதி அக்யூஸ் பண்றீங்களா? அவர் மீட் பண்ணிட்டாருங்க. இந்த அக்யூசேஷன் இந்த நீதிமன்றத்தையோ நீதிபதிகளையோ இல்ல, நீங்க போட்டு பாருங்க. ஒரு பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர் இருங்க. ஏங்க நீதிமன்றத்துல மைக்க மீட் பண்ணது யாரு? என்ன கரண்ட் போயிடுச்சா? சொல்லுங்க. அது நீங்க தான் சார் சொல்லணும். சரி ஓகே ஓகே சார், மறுபடியும் வரேன். இங்க அரங்கில பேசிட்டு நான் மறுபடியும் வரேன். நந்தினி மேம் ஏங்க நீதிபதி நான் வரேன் சார். செல்வம் சார், நான் மறுபடியும் வரேன். சார் இல்லை இப்போ வந்து இப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் இப்போ இவருடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையாக இருக்கட்டும், இந்த யார் இந்த சார்னு போயிட்டு இப்போ அடுத்து தம்பி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ தொடர்ந்து இந்த இடியோட ரைடு, ஸோ இதன் காரணமாக சென்றார் அப்படின்றது தான் தொடர்ந்து அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க. இல்லை இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடி வந்து புதுசாக இன்னைக்கு எதுவும் பண்ணலை, சரிங்களா? இடி கடந்த 10 வருஷமாகவே இடி வந்து எப்படி சொல்கிறது, இவங்களோட அதாவது பிஜேபி கவர்மெண்ட்டு எந்தெந்த எதிர்கட்சி அரசியல்வாதிகள் மீது அவங்கள அச்சுறுத்தணுமோ, அவங்கள பழி வாங்கணுமோ அவங்க மீது ஏவிட்டே இருக்காங்க. இது கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று வந்து ஈடிக்கு எதிரான ஃபைட்டும் ஒன்று இன்றைக்கி புதுசாக போகல. இதில் தமிழ்நாடு சிஎம்மாக இருக்கட்டும், எங்கள் தலைவராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒன்று நாங்கள் சொல்லணுன்ற காரணங்கள், அதாவது வந்து ஈடிக்கு எதிராக சார் ஈடிக்கு எதிராக இன்றைக்கி நின்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று தானே வந்தது, முந்தா நேற்று வந்தது. அது யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண எஃபர்ட் தானே. ஏன் ஏப்ரல் 8ஆம் தேதி கவர்னருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே வாங்குச்சு. அதனால் இதெல்லாம் ஒரு சும்மா அவதூறு பேசுகிறதுக்கு இல்லை வந்து ஒரு அடிப்படை முகாந்திரமே இல்லாத ஒரு விஷயங்கள் தான். ஏன் கோர்ட் என்ன சொல்லிச்சு? அதாவது வந்து இடி பிரீச்சிங் ஆல் யுவர் லிமிட்ஸ். இடி தன்னோட எல்லைகள் எல்லாத்தையும் மீறி போகுது. முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் விஜிலன்ஸு 41 கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்க இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு தானே கேட்டாங்க. கோர்ட் இடியை பார்த்து என்ன கேட்டாங்க? அதுதான் அங்கே தான் 41 கேஸ் ஃபைல் பண்ணி கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு என்ன அடிப்படையில் நீங்கள் அங்கே போனீங்கன்னு தானே கேட்குறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடங்கள்ல தனிநபர் தப்பு பண்ணால் நீங்கள் எப்படி அந்த
கார்பரேஷனே குற்றம் சொல்லுங்க. இது நான் சொல்றேன்னா கோர்ட் தானே இதை கேட்டது. ஏதோ ஒரு இடங்கள்ல தனிநபர் தவறு பண்ணாங்கன்னா அந்த தனிநபர்கள் மேல ஆல்ரெடி எஃப்ஐஆர்ஸ் இருக்கு. அந்த எஃப்ஐஆர்ஸ் அடிப்படையில விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. நீங்க கார்பரேஷனை எப்படி குற்றம் சொல்வீங்க? கார்பரேஷன் மீதே நீங்க குற்றம் சொல்றீங்க, உங்க இஷ்டத்துல சொல்றீங்க. ஆல் யுவர் லிமிட்ஸ் பிரீச்சிங் தானே சொன்னீங்க. இன்னொன்னு சார் ஃபர்ஸ்ட் சொன்னார் நிதி ஆயோக். சார் நிதி ஆயோக் என்னங்க சார், நீங்க பிளானிங் கமிஷனை லிட்டரலி நீங்க பிளானிங் கமிஷனை மொத்தமா முடிச்சு விட்டு தான் நிதி ஆயோக் பண்ணீங்க. நிதி ஆயோக் ஒரு அட்வைசரி பாடி தான், சரிங்களா? அதுக்கான பவர்ஸ் என்னன்றது இருக்கட்டும். ஆனா நிதி ஆயோக் என்ன ரோல் என்னது? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தானே. கண்டிப்பா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் தானே. ஏன் அப்ப எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல என்னென்ன வரணும்னு ஒரு தனியா ஒரு அவர் ஆர்போர்ட் மூர்த்தி சார் தான் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கணும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது முதல்வர் வச்சு அவர் சொல்றது நிதியை வாங்குறதுக்கு அதாவது வந்து நீங்க ஒரு குறுகிய, அதாவது உங்க குறுகிய பார்வையா தான் இதை காட்டுது, சரிங்களா? இதுக்கு உங்க வெறும் உங்க குறுகிய பார்வை தான். இப்ப கேட்டிருக்க எல்லா விஷயமே தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு தானே. இன்னொரு முக்கியமான விஷயம் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எத்தனை முதல்வர் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷனை பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில பல குளோபல் ஸ்காலர்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்க டாப் ஸ்காலர்ஸா இருக்கும், இல்ல இந்தியாவை பத்தி எழுதுற மற்ற குளோபல் ஸ்காலர்ஸா இருக்கட்டும், இந்தியாவோட ரேபிட் அர்பனைசேஷனை பத்தி பேசியிருக்காங்க. பல இடங்களை அட்ரஸ் பண்றாங்க. அதை முதல்வர் அங்க வச்சிருக்காருல்ல. அது அதே மாதிரி இப்ப இந்த சர்வ சிக்ஷா சமகர சிக்ஷா அபியான் இருக்குல்ல, அது 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 என்ன அடிப்படையில் நீங்க திரும்பி அந்த லெட்டரை பத்தி பேசினாரு. அந்த லெட்டர் பப்ளிக்ல இது பண்ணாங்க, சரிங்களா? அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்கு? நாங்க இதை பத்தி நாங்க ரிவ்யூ பண்ணி நாங்க ஆராய்ஞ்சு நாங்க முடிவு எடுப்போம் தானே சொல்லியிருக்கேன். அந்த லெட்டர் வேணா எடுக்கலாம், இப்பயே எடுக்கலாம், எடுத்து கேமரா முன்னாடி ஆதாரம் காட்டலாம். நீங்க இன்னொன்னு NEP-யும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூலையும் நீங்க எப்படி சர்வ சிக்ஷா அபியான் கூட பண்றீங்க? நான் தான் முன்னாடியே சொன்னேன் சார், சில திட்டங்கள் இருக்கு. இந்த சமகர சிக்ஷா அபியான, சர்வ சிக்ஷா அபியான, அப்புறம் ராஷ்டிரிய மத்திக்கு, இதெல்லாம் ஒரு ஸ்கீமுக்காக ஒரு காலகட்டங்களே எடுத்துட்டு வந்த ஸ்கீம்ஸ். அதெல்லாம் இன்டிகிரேட் பண்ணி நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. இதை எப்படி நீங்க NEP கூட டைப் பண்றீங்க? நீங்க இப்போ என்ன முகாந்திரத்துல நாங்க புதிய கல்விக் கொள்கையை அவங்க சார் கேட்கிற ஒரே சிம்பிள் கொஸ்டின், இதுல சைன் பண்ணா அதுக்கான நிதி வரும்னு சொல்றாங்க. சைன் பண்ணல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்றாங்க. அதாவது நீங்க எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க? அது எந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை, அதாவது வந்து ஒரு பொதுப்பட்டியல்ல இருக்க இஷ்யூ, சரிங்களா? NEP வந்து நீங்க NEP நாங்க விருப்பப்பட்டா ஏத்துப்போம், இல்ல மாநில கல்வி கொள்கைக்கு ஒத்து வராதுன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க அதை ஏத்துக்கணும், நீங்க ஹிந்தி படிச்சே ஆகணும்ன்றீங்க. ஹிந்தி படிக்கணும்னு சொல்லல. இல்ல சார், மகாராஷ்டிரால பிரச்சனை வரலையா? இல்ல சார், மகாராஷ்டிரால பிரச்சனை வரலையா? நீங்க சீரியஸா சொல்லுங்க, மகாராஷ்டிரால பிரச்சனை வரலையா? இல்ல இன்னும் அதே மகாராஷ்டிரால இன்னொரு விஷயம் இருக்கு. இது பேப்பர்லயே வந்தது. இவங்க மத்த மொழிகள்ன்றாங்க, கோண்டி மீடியம்னு நினைக்கிறேன். கோண்டி மீடியம் ஸ்கூலை மூடுறதுக்கான விஷயம் என்னன்னா, அதிகப்படியா அந்த பெற்றோர்கள் என்ன இதை கேக்குறாங்களோ தனியா பேசணும். NEP-ல பல இடங்களும் இருக்குங்க சார். NEP-ல பல கிளாஸஸே இருக்கு. ஓகே சார், நம்ம பேசலாம், நேரம் குறைவா இருக்கு. பல கிளாஸஸ் கருத்து வாங்க வேண்டியிருக்கு. மகாராஷ்டிராவுல பிரச்சனைனாரு. மகாராஷ்டிராவுல இன்னைக்கு வரல சார். அமிதாப் பச்சன் ஹீரோவா இருக்கும்போது ஊபிக்காரங்க இங்க என்ன வேலை? இங்க என்ன ஹிந்தி? நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய பீகார் தமிழர்கள் பீகார்காரங்க வரட்டினதே நம்ம ஞாபகம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஸ்டாருக்கு அந்த பிரச்சனை அது சார். அதால இது இன்னைக்கு வந்தது இந்த ஸ்கூலை இணைப்பதால வந்து இப்ப இவரு சார் சொல்றாரு, இப்ப ஆதரவு நல பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருந்து சார் 60% வந்து SC மக்கள் இருக்கிற இடத்துல அந்த மக்களின் கல்வியை உறுதிப்படுத்துவதற்கு ஆதரவு நல பள்ளிகளை தொடங்கினாங்க. யாரோ தொடங்கினாங்க. இன்னும் அந்த எதுக்காக தொடங்கப்பட்டதோ அந்த எண்ணம், இந்த நோக்கம் இன்னும் சரியா பூர்த்தி ஆகலை. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்க, சில இடங்களில் வந்து சாதி கலவரங்கள் வருகிற போது காலனிலேருந்து பசங்க அங்கே போக முடியல. அதெல்லாம் நம்ம செய்தியில் பார்க்குறோம்ல. அது போகிற நிலை இருந்தால் நீங்கள் இதை எடுக்கலாம். இப்போ இதை கொண்டு போய் பொதுப்பள்ளியோட சேர்க்குறேன்னு சொன்னீங்களே, யாரை கேட்டு சேர்க்குறேன்னு சொன்னீங்க. அப்போது இந்த பட்டியல் சமூகத்திலேருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த உடனே அதை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க. இப்போ கல்வியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. எங்கள் ஆதரவு நல பள்ளிகளில் இப்போ கடந்த ஆண்டுக்கு முன்னால் ஒரு 120 கோடி ரூபாய் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து சரி பண்ணுவதற்கு சப்ளான் மத்திய அரசு வழங்குகிற நிதியில 120 கோடியை ஒதுக்கிட்டு வெறும் 2 கோடியை செலவு பண்ணிட்டு 118 கோடியை திருப்பி அனுப்பிச்சிங்களா இல்லையா? அப்ப எங்க கல்வி மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? 118 கோடியை திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க. அப்போ நீங்க 46,000 கோடி ஒதுக்கிட்டு 2,000 கோடி வரலாம். அதால தான் தமிழ்நாடு கல்வியில் பின்தங்கி இருக்கிறது. நாம அந்த 2,000 கோடி வந்தா நாம இந்தியாவில் முதல் மாநிலமா மாறிடும்ன்றது எப்படி சரி? தலைப்பு தொடர்பாக நிறைவு கருத்தை நீங்க சேர்த்தே பதிவு பண்ணிடலாம் சார். அதால இன்றைக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடியை அவர் வந்து மீட் பண்றதுக்கு அவர் போயிருக்காரு சார். ஒன்று சொல்றேன் சார், நீங்க இதுவரை 1000 ஸ்கேம் சொல்லியிருக்கலாம் சார், ஊழல் சொல்லியிருக்கலாம். ஆனால் டாஸ்மாக் ஊழல் என்பது தமிழ்நாட்டில்
1,28,00,000 பேர் குடிக்கிறாங்களாம் சார். அதில் 1 கோடி பேர் அந்த கவுண்டரில் கை விடுறான்ல, ஒரு பாட்டிலுக்கு ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபா அதிகமாக கொடுக்குறான்ல, 1 கோடி பேர் சாட்சி. இதில் நீங்கள் ஊழலே நடக்கலை அப்படின்னு நம்ம மாநில சொல்லிச்சில்ல, டாஸ்மார்க்கில் ஊழலே நடக்கவில்லை. 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் சாட்சியாக இருக்கிறோமே, எப்படி இதை சொல்ல முடியும்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதால ஒரு நெருக்கடி இன்றைக்கு முற்றி இருக்கிறது. அதற்காக தான் அவர் போயிருக்காரு. ஒரு அப்பா ஆஸ் எ ஃபாதரா ஒரு குடும்பத்துக்கு பிள்ளைக்கு பிரச்சனை வந்தா போதான் சார் செய்வார். அதனால நம்ம முதல்வர் போனது நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி சார். சார் நீங்க உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க விஜய் கிருஷ்ணா. அதாவது இந்த விமர்சனம் பண்றவங்களா சும்மா அவதூறு சொல்லணும், ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். அதாவது வந்து இவங்க வந்து அரசியல் பண்ணணும், அற்ப அரசியல் பண்ணணும். அதனால எந்த நடவடிக்கை எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும், நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம், பல எவிடன்சஸ் இருக்குது, பல விட்னஸஸ் இருக்குது. முதல்வர் கண்டினியூஸாக மக்களுக்கு என்ன தேவை, நம்ம மாநிலங்களோட உரிமைகளுக்கு என்ன தேவைன்னு தொடர்ந்து எல்லா விதங்கள்லையும் செயல்பட்டுட்டே இருக்கார் முதல்வர் அவர்கள். அதனால் கண்டிப்பாக மீண்டும் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியே கிட்டும். நன்றி சார். தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க சார். ஒரு நாடகம் நடக்கிறது நாட்டுல, அது வந்து சீக்கிரம் வெளியே வரும், இது திரைக்கு வரும், திரைக்கு பின்னால் இருப்பது திரைக்கு வரும், திரைக்கு வருகிற பொழுது நிறைய முகமூடிகள் கிழிபடும். அதனால சத்தியம் என்றைக்கு தோற்று போவதே இல்லை. அதனால அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், தர்மமே மறுபடியும் வெல்லும். மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் இல்லாத யோக்கியமான அரசியல் வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் வரும். திமுகவினுடைய ஆட்சி அகற்றப்படுகிற நாள் தமிழ்நாட்டிற்கான விடியல் நாளாக. நன்றி. நாகநந்தினி மேம், உங்களுடைய நிறைவு கருத்து. பரவாயில்ல சார், ரொம்ப ரொம்ப நன்றி திரு செல்வம் சாருக்கு. எங்களுக்காக முழுக்க பேசி எங்களோட ஆட்சி, அதாவது திராவிட மாடல் ஆட்சி, நல்ல ஆட்சி இன்னும் மென்மேலும் வளரணும்னு வாழ்த்தி இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். இதுல இப்ப அவர்தான் சொன்னாரு, ஊழல் இல்லாச்சும் நல்ல ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கீழே இருக்கக்கூடிய எங்க முதல்வருடைய ஆட்சி, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதே மாதிரி டாஸ்மார்க்குள்ள கைவிட்டா 10 ரூபாய் வருது பாத்தீங்களா, 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறாங்க. அது இன்னையில இருந்து நடக்கல சார், இது 2003 இருந்து அது அப்ப இருந்தே போயிட்டுதான் இருக்கு. அன்னைக்குல இருந்து போட்ட கேஸ் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அப்படி மாட்டணும் வச்சிருக்காங்கல்ல, அவங்கதான் மாட்டுவாங்க. அது ஒண்ணு இருக்கு. அது எல்லாத்துக்கும் தாண்டி இன்னைக்கு உயர் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அப்ப உச்ச நீதிமன்றம் கொடுத்த 400 பக்கம் அறிக்கையை நீங்க தவறுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப அந்த மாதிரியான கேள்வி எனக்கு இருக்கு. அதை தாண்டி நீங்க எஸ்எஸ்ஏக்கு 2000 கோடிக்கு இவ்வளோ 2000 கோடிக்கு இவ்வளோன்னு கேக்குறீங்களே சார். இதே பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய கல்விக்கான அந்த குழுவுடைய சேர்மன் விஜய் சிங் அவர்தான் இங்க வந்து எங்களுடைய ஆராய்ச்சி பண்ணி இவங்க சொல்ற விஷயம் கரெக்ட், எஸ்எஸ்ஏக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க திருப்பி கொடுக்கணும்னு பார்லிமெண்ட்ல போய் கத்துனாலும் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்லிமெண்ட் மூலமாக அமைக்கப்பட்ட ஒரு கல்விக்குழு சொன்னாலும் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்க கொடுக்கலங்கிற ஒரு விஷயத்த உரிமையை கேட்கறதுக்காக இன்னைக்கு எங்களுடைய முதல்வர் அங்க உண்மையாலுமே சொல்ல போனா முதுகலமோட தைரியத்தோட போயிட்டு எங்களுக்கான ஃபேர் டீலிமினேஷன் பண்ணுங்க, நீங்க எங்களுக்கான மொழியை வந்து திரிக்காதீங்க, நீங்க வந்து செய்ய வேண்டிய நிதி பகிர்வை சரியா கொடுங்க, வெள்ளத்தினால எத்த பாதிக்கிறதுனால நாங்க கட்டின வரி பணத்துல இருந்து எங்களுக்கான உரிமையை திரும்பவும் கொடுங்க. திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வரா இருக்கும்போது 50% கேட்டது சரி அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எங்களுடைய முதல்வர், இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வரா இருந்து 50% எங்களுடைய வரி பணத்துல இருந்து வரி பகிர்வை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதும் சரிதான். நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், இன்னைக்கு அவர் கொடுத்த திட்டத்திலேயே நிறைவா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த திட்டத்துக்கெல்லாம் ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இதற்கும் காரணம் என்ன தெரியுங்களா? இந்தியால பல மொழி பேசக்கூடிய பல இன மக்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் புரியறதுக்காக அது ஆங்கிலத்துல திட்டத்தினுடைய பேர் வைங்க, திரும்ப ஹிந்திய திணிக்காதீங்கன்னு உரிமை குரலோட தான் எங்களுடைய முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். முதலமைச்சரா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்களுடைய முதல்வர் நின்றுட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் எரியுது, பயமா இருக்கு. இவரு நாளைக்கு விஷயத்துக்கே பெரிய லெவல்ல வந்துருவாரோன்னு ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த கஷ்டத்துக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையாலுமே குடும்பத்துக்காக பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் குடும்பமா நினைக்கிறோம். அதனாலதான் எடப்பாடியாருக்கு யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கும் கூட இன்னைக்கு விடியல் பயணமா இருந்தாலும், உரிமை தொகையா இருந்தாலும், அந்த குழந்தைங்களுக்கு புதுமை பெண் திட்டமா இருந்தாலும் போய் சேருது. எல்லாமான ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. நன்றி மேம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம விவாதிக்கலாம். இன்று நம்முடன் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.